வேப்ப மரத்து உச்சியில் நின்னு இப்ப மாட்டிக்கிட்டீங்களா? உணர்ச்சி வசப்படுறாளே, உதட்ட வேற கிடைக்கிறா. எம்மா தாத்தா கிட்ட சொல்லிடுவேன். தாத்தா வீட்டுல இல்ல. அப்படின்னா அத்தை கிட்ட சொல்லிடுவேன். அம்மாவும் வீட்டுல இல்ல. இத பார், நியாயமா ஆம்பளைங்க தான் பொம்பளைங்கள துரத்தணும். நீ என்ன துரத்துறது எங்கேயுமே நடக்காத ஒண்ணு. போகாதீங்க. இத பார், பஞ்சாங்கத்துல இதுக்கு இன்னும் நாள் அந்த ஐயரை சரியா குடிச்சு கொடுக்கல. மாமா அவரை பிடிங்க. நீ சொல்லி நான் பிடிக்காம இருப்பா. இந்த விளையாட்டு எதுக்குன்னு தெரிஞ்சா இந்த ஆட்டத்துக்கு நீங்க வர மாட்டீங்க. நான் பார்க்காத விளையாட்டா? ஏண்டா ஆறுங்கதான் சின்ன ஜெரிச்சுங்க ஓடி பிடிச்சு விளையாடுதுங்க. உனக்கு என்னடா கேடு எருமை? ஏமாமா, கல்யாணம் ஆன அவங்களே சின்னஞ்சிருச்சுன்னா கல்யாணமே இன்னும் பண்ணிக்காம இருக்கிறேன்னா அவங்கள விட சிரிசுமாமா. அடிச்சு ஒன்னு அடிச்சு அடிச்சு என் கையெல்லாம் வலிக்குது. போடா போய் தொலை. போயா இரு. சும்மா குறுக்க போயிட்டு இருந்தவன அவனை புடி இவனை புடின்னு சொல்லி அந்த லூஸ் கிழவ கிட்ட மாட்டி விட்டு அவன் வந்து புடி புடின்னு புடிச்சிட்டான்ல. தாத்தா வந்து பார்த்தா என் பொழப்பு காத்தா. என்னது உன் தொலை தாவா தானே நான் பெட்ரூம் விட்டு இங்க வந்து படுத்திருக்கேன். இங்க வந்து தொல்லை பண்ணா நான் பால்கனில இருந்து கீழே குச்சி வெளியே ஓட வேண்டியதுதான். ஏ என்ன பண்ற? புடவை கட்ட போறேன். இது பார், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ட்ரெஸ் மாத்துறதெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோ. நான் புடவை மாத்துறதுதான் உங்களுக்கு பிடிக்கல. நீங்க என்னைய பாக்குறீங்க. திரும்பி உட்காருங்க. ஏ நான் ஏன் திரும்பி உட்காரணும்? அப்போ பாத்துட்டே இருங்க. ஏ என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. திரும்புங்க. இந்து 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 என்ன எத்தனை தடவை என்ன விரட்டி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களை தொட விட மாட்டேன். ஏக்கத்தோட இப்படியே இருங்க. இந்து இந்து வா மாமா. ஓய் ஓய், எதுக்கு மாமா கூப்பிடுற? மாமா மல்லிப்பூ எங்க? மல்லிப்பூவா? கடையில இருக்கும். இது என்ன தூக்கத்துல புலம்புது? வர வர ரொம்ப முத்தி போச்சு. எப்பா நமக்கு எதுக்கு இந்த வம்பு? ஐயரே, ஏன் இப்படி சொதப்பறீரு? ஃபர்ஸ்ட் நைட்டா கண்ணா பின்னா தள்ளி போடுன்னு சொல்ல பஞ்சாங்கத்துல இது விட்டா வேற செய்தியே இல்லைன்னு சொல்லிருக்கீரு. நல்லா பார்த்து சொல்லு போய். தம்பி, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்? ஆடி மாசம் அம்மா வீட்டுக்கு போன பொண்டாட்டிய தேடி போய் திருப்தி பத்திட்டு வர்றாங்க இந்த காலத்து பசங்க. நீங்க என்னடான்னா ஃபர்ஸ்ட் நைட்டா வேண்டான்னு சொல்றீல? ஓய் ஐயரே, ஃபர்ஸ்ட் நைட் எனக்கா உமக்கா? ஓய் வாங்கின பணத்துக்கு வஞ்சகம் இல்லாம போய் சொல்லும். அந்த ராகு கேது எல்லாம் கண்ட இடத்துல உட்கார்ந்துட்டு என்ன பண்றாங்க? மாத்தி போட்டு டேட் இல்லைன்னு சொல்லு போய். இதோ பாருங்க, ஏற்கனவே தொழில் தர்மத்தை மீறி உங்களுக்காக ஒரு பொய்ய சொல்லி ஒரு வாரம் தள்ளி போட்டிருக்கேன். அதுவே பாவம். மேலும் மேலும் என்ன பாவம் பண்ண சொல்றீல, என்ன மன்னிச்சிருங்கோ. நான் வர்றேன். வராதீரு, அப்படியே போயிடும். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. வெரி குட். தின்னு தின்னு பெருத்து போ. இந்து ஏன் வேற? Why are you crying? ஏ மாமா, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? யார் சொன்னது? இவ்வளவு பெரிய அபாண்டம் பண்ண போய் யார் சொன்னது? என் மனசுல உனக்கு நான் எவ்வளவு பெரிய இடத்து கொடுத்து வச்சிருக்கேன். உன்னை குயின் மாதிரி வச்சிருக்கேன். போய் சொல்லாதீங்க. நீங்க ஜோசியர் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? ஒரு மூணாவது மனுஷன் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்களே. ஐயோ, நட்சத்திரம் அடித்தே யோசி வந்துருச்சு. அது ஒண்ணும் இல்ல இந்து. நம்ம தாத்தாக்கு இப்போ உடம்பு சரியில்லையா? இந்த நேரத்துல நம்ம சந்தோஷமா இருந்தா அந்த பெரியவரோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதனாலதான் ஜோசியர் கிட்ட பஞ்சாங்கத்துல ஒரு சின்ன கேப் இருக்குமான்னு கேட்டேன். நீ அந்த கேப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. இல்ல, நீங்க என்கிட்ட இருந்து விலைக்கு போறதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன நம்பு. இல்ல, நீங்க உண்மையை சொல்ற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன். சொல்லுங்க, என்ன ஏன் பிடிக்கல? நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்க தகுதி இல்லையா? இல்ல நான் தப்பானவன் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்து, நான் தான் தப்பானவன். உனக்கு புருஷனா இருக்கிற தகுதி எனக்கு தான் கிடையாது. இனிமேல மறைச்சு பிரயோஜனம் இல்ல. நான் உன் மாமன் இல்ல. என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே நான் ஒரு திருடன்.
அரண்மனையில இருக்கிற வாளை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போக வந்தான் திருடனா